ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஸ்கூல்ல வந்த உடனே வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அட்டெண்டன்ஸ். ஆமா. ஓகே, குறுக்கலாம்பட்டி விஷ்ணு. பிரசன்ட் சார். கிருஷ்ணவேணி. வர்ஷினி. சாரி மேடம், இஸ் மதர் நேம் கிருஷ்ணவேணி. சாரி. வேற மாதிரி இருக்கிறேன் இது. உங்க அம்மா வந்து இது கத்துக்கினாங்க. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா அக்கு பஞ்சர்லாம் பண்றாங்க. இப்ப அம்மா கிட்ட மைக் கொடுங்க. ஒரு சின்ன ஒரு டவுட் மேடம், இது ரொம்ப ஜாஸ்தியா பேசுறவங்களுக்கு எல்லாம் எங்கேயா குத்தனா பேசாம இருக்கும் ஒரு நிமிஷம் மேடம். என்னடா இழிச்சோய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. படமா? ஓ, ஏவி போட்டாங்க அவங்களுக்கு போடலன்றியா? மெயின் பிக்சரே நீதான். இங்க வா. போன ஜென்மத்துல பால்வாடி வாட்ச்மேனா நான் வந்திருப்பேன், நீ பால்வாடி ஆயா வந்திருப்பேன் நினைக்கிறேன். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பிரியங்கா. பிரசன்ட் மேம். ரேணுகா. புள்ளேனையா. ஆஹா. ஃபியோனா. பிரசன்ட் மேம். Very good. Did you bring halwa from Tirunelveli, ma'am? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர். லெட்டர் வேணாம், ஹிந்தியில கடிதாசின்னு வச்சுக்கோ. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அலா சொல்லு மாணிக்கம். எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல இன்னொரு பேரும் இருக்கு. என்னது? மாகாப்பா ஆனந்த். இன்னும் என்ன இருக்கு? இப்போதான் தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்கி அப்ளை பண்ணிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நானும் ரொம்ப நேரமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், பாம்பேல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பிரியங்கா அக்கா. ஒரு நிமிஷம், மாக்காப்பாட்டுக்கு இவங்க உனக்கு அக்காவா? ஆர்மானி காஸ்ட்லி கல்யாணத்துல சாப்பாடு சர்வ் பண்ற மாதிரி. வெளியே வா, அம்பத்திற்கு நடுமண்டு கொடுக்கவே. எழுந்திரு பாஷா. போட்டிருக்கிற கெட்டப் மட்டும் தான் பாஷா அது. ஆனா நீ மாக்காப் ஆனந்த்ன்றத ஞாபகம் வச்சுக்கோடா. அருமைடா, அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேரை கேட்டா கூட அம்மா கிட்ட கேட்டு சொல்ற அந்த பால் டப்பா மூஞ்சி பிடிச்சிருக்கு. காமெடி பண்றங்கிற பேர்ல பிரியங்கா அக்கா மாதிரி கிரிஞ்சியா பண்ணுவியே, அந்த கிரிஞ்சி மூஞ்சி பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கேன். இன்ட்ரோடியூசிங் சூப்பர் சிங்கர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உங்கள் குழந்தை எல்கேஜி படிக்கும் போதே ஹோட்டலில் வேலை. சார், இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஜாயின் பண்ண மாதிரி தெரியுறாங்க சார் ஸ்கூலுக்கு. இது வந்து மேடம் 1.5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா இங்கே விட்டு போயிட்டாங்க. என்னையே வந்து நோண்டி ரஜினி சார் சைன் பண்ணாரா? எங்க கிட்ட அப்ப ஆதாரம் இருக்கிறது. எப்படி போனீங்க? போயஸ் கார்டன் தெரியுமா? போயஸ் கார்டன். போயஸ் கார்டன். போனஸ் கார்டனா? We are going back to school. தெரி மியூசிக் போட்டோன்னே ஏமி ஜாக்சன் வருவான்னு நினைச்சீங்களா? இவங்க சாமி ஜாக்சன். போடா. நான் வெறி ஆயிடுவேன் சொல்லிட்டேன். எடுக்க மாட்டேன். சார், நீங்க ஸ்கூல்லயே இவ்வளவு ஃபன்னா இருக்கீங்கன்னா வீட்லயும் இதே மாதிரி ஃபன்னா இருப்பீங்க. மேம், வீட்ல நீங்க வந்து பார்க்கணும், ஷார்ட்ஸ் முண்டா பண்ணின்னு போட்டு ஃபன் பண்ணுவோம் மேம். வந்து சனிக்கிழமான ஹலோ சார், ஐயோ இஸ் வெரி ஃபனி மேம். அவர் கை ஜோசியம் மாதிரி வாய் ஜோசியம் பாப்பாரு மேம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? இங்க இருக்கிறதுலயே அவங்க தான் சீனியர் மோஸ்ட் கண்டஸ்டன்ட். எங்க இருக்கீங்க வர்ஷினி? ஏதோ தண்ணி அடிக்கிற பம்ப் மேல துணி போய் காய போட்டுருக்கிற மாதிரி. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதோட ஓனர் வந்து மனோ சார். பொய் சொல்லாத. என்ன சொல்ற நீ சார்? ஒரு டீச்சரோட மானம் கப்பல் ஏறி போகும்போது பிரின்சிபல் தான் கப்பலுக்கு டாடா காமி. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அதான் ஞாபகம் இருக்கு. எதுக்கு தானே இருக்கீங்க? முட்டி ஸ்ட்ரென்தனிங்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயை முட்டியில தடவிட்டு 2 பலாப்பழம் சாப்பிட்டு பண்ணீங்கன்னா பல்லாண்டு வாழ்வீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. பேர் காஞ்சனா தானே? அம்மா, இப்படி பேய்க்கு பயந்துக்கிட்டு அம்மாவை ரெஸ்ட் ரூம் கூப்பிட போறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு?
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்களோட ஸ்கூலோட கிட்ஸ் எல்லாம் பயங்கர பிரில்லியன்ட். சொல்லுங்க சார். அதுவும் அந்த பையன் மேல இருக்கான் தெரியல, கட்டம் போட்ட சட்டை போட்டவன். ஆமா சார். சூப்பரா பாடுவான் மேடம். குழந்தை வயசுல ஸ்டவ் மேல கட்டாயி காதை கொஞ்சம் கொட்டாயின்னு. என்ன என்ன எழவி அது. சரி, தைரியமா எப்படி இருக்குன்னு அங்கிள் சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகே. எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? அந்த அந்த அக்கா மாதிரி ஸ்ட்ராங். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்கு போறேன் தப்பு தப்புன்னு. மாஸ்டருக்கு பாய் சொல்லிட்டு இந்த சைடா போயுங்க. பை. பாயா? என்ன காலிங் பெல் அடிக்கிற மாதிரி பாய் சொல்ற? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா.